நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு 4 சின்ன ஒரு ரூல்ஸை மட்டும் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யாரையுமே ஹர்ட் பண்ணிட வேண்டாம். அதாவது ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தில் அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்ம உடனே கோவப்பட்டு, நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை காயப்படுத்திடாதீங்க எப்போவுமே. ஏன்னா அவங்கள காயப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கும் மனசு சந்தோஷமாக இருக்குங்க. 2வதா கம்பேரிசன். அவன் அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நம்மளும் அவனை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் தயவு செஞ்சு லைஃப்பில் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துங்களே தவிர, நம்மளை எந்த அளவுக்கு இன்னும் பெஸ்ட்டாக நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத யோசித்து அதுக்குண்டான எஃபர்ட் மட்டும் போட கற்றுக்குங்க. 3வது ஒரி, கவலை. நம்ம நடந்து முடிஞ்ச விஷயங்கள தேவையில்லாமல் கவலைப்படுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம் தான். ஏன்னா நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கணும் வைங்களேன், நம்ம ஒரு கைதி மாதிரி தான் அது. அப்படியே அந்த கவலை, அந்த சிந்தனை அதுக்குள்ளேயே போய் நம்மளை இன்னுமே ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு தான் நம்மளை கொண்டு போமே தவிர, நம்ம அதை விட்டு வெளியே வர முடியாது. அதனால் கவலைப்படுறதை விட்டுட்டு வரக்கூடியதை நல்லபடியாக ஃபேஸ் பண்ணி அதை வெற்றிகரமாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுல முடிவாக இருங்க. 4வதா ஒரு விஷயம் என்னென்னா, மன்னிக்கிறது தாங்க. ஃபர்கிவ்னஸ் தான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கிறதுங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியம். அதில் 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒன்று மன்னிக்கிறதுனால அவனும் நல்லா இருப்பான். இன்னொன்று நமக்கும் பீஸ்ஃபுல் இருக்குங்க லைஃப்பில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மன்னிச்சுட்டு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ணி பேசிட்டு நம்மளுடைய டேஸை முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.